வெல்கம் டு Flavours of Nellai. இன்னைக்கு கிச்சனில் சிறுகிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சீசனில் தான் இந்த கிழங்கு அதிகமாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் சிறுகிழங்கு. இது சவுத் தமிழ்நாட்டில் அதிகமாக விளையக்கூடியது. திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா சிறுகிழங்குன்னு சொல்லுவோம். இதே கேரளா, கோயம்புத்தூர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா கூர்கன்னு சொல்லுவாங்க. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் தான் இது அதிகமாக கிடைக்கும். இதுதான் இந்த கிழங்குக்கு சீசன். சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு மாதிரி இல்லாமல் இந்த கிழங்குக்குன்னு பிரத்யேகமாக ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் இருக்குது. இந்த சிறுகிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். 300லேருந்து 400 கிராம் அளவுக்கு சிறுகிழங்கு எடுத்திருக்கேன். 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகா. இதுக்கு பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அடுத்ததாக கொஞ்சமாக தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சமாக கறிவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, அந்த தேங்காயோடு சேர்த்து அரைக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சமாக எண்ணெய். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா கூட குறைய சேர்த்துக்கோங்க. ஆனால் பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. முக்கியமாக சிறுகிழங்கு வாங்கும்போது கவனிக்க வேண்டியது, அதோட தோல் நல்லா வலுவழுப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சிறுகிழங்கு க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கிழங்கு ஷேப் இல்லாமல் கொஞ்சம் அனீவனாக கரடு முரடாக இருந்ததுன்னா வாங்காதீங்க. அது நம்மளால் க்ளீன் பண்ணுறதும் கஷ்டம், டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அது அடுத்ததாக இந்த கிழங்கு நல்லா கழுவினதுக்கப்புறமா தண்ணிக்குள்ளே தான் போட்டு வைக்கணும். வெறுமனை வச்சிட்டோம் அப்படின்னா காற்று பட்ட உடனே இது கருத்து போயிடும். அதனால் இதை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே தான் போட்டு வைக்கணும். அதே மாதிரி கட் பண்ணினதுக்கப்புறமும் தண்ணிக்குள்ளே தான் போட்டு வைக்கணும். எப்போ நம்ம சமைக்க போகிறோமோ அந்த டைம் தான் நம்ம தண்ணிக்குள்ளேருந்து எடுக்கணும். அப்போ தான் கிழங்கு பார்க்குறதுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும். இப்போ இந்த கிழங்கு தண்ணிக்குள்ளே ஊற போட்டுடலாம். கிழங்கு ஊறிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் அல்லது தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் ஜீரகம், வரமிளகாய் இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி 1-2 அரைக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. ஒரு மாதிரி பிறுபிறுப்பாக தான் அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்க்காமலே அரைச்சி எடுத்துக்கோங்க. கிழங்குல இருக்கிற மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த கிழங்கு நம்ம இந்த கையால் இப்படி லைட்டாக அந்த மாதிரி செஞ்சாலே போகிறோம். அதில் இருக்கிற தோலெல்லாம் நல்லா ஈஸியாக வந்துடும். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம கை கொஞ்சம் கருப்பாகும். அதனால் ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னாலே போதும், தோல் ஈஸியாக வந்துடும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். லைட்டாக ஸ்மூத்தாக அந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்தாலே போதும், தோல் அழகாக கலண்டு வந்துடும். இதை நல்லா தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா தண்ணிக்குள்ளே தான் போட்டு வைக்கணும். சின்ன சின்ன வேர்கள் இருக்கும், அதையும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன புள்ளியாக இருக்கும், கருப்பு புள்ளியாக இருக்கும். இது வேறு ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன வேர்கள் அதில் இருக்கும். அதுதான் நம்ம இந்த கிழங்கை கட் பண்ணும்போது அது நல்லா ஈஸியாக வந்துடும். கூடுமான வரைக்கும் இந்த கருப்பு இல்லாத மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது அது வந்துடும், அது ஒரு பிரச்சனை இல்லை. கட் பண்ணும்போது ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கிழங்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், வேகும்போதும் ஒன்று போல் வேகும். கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கிழங்கு எப்படி வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடித்ததும் அதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சிறுகிழங்குல இருக்கக்கூடிய சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா பீட்டா கேரட்டின், கால்சியம், அயன் நிறையவே இருக்குது. அதே மாதிரி சிறுகிழங்கு அடிக்கடி நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை இது கரைக்கக்கூடியது. இது இந்த சீசனில் தான் நிறைய கிடைக்கும். அதனால் கிடைக்கும்போது நிறையவே வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இப்போது கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கேன். சின்ன வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த சிறுகிழங்குல பொரியல் செய்யலாம், அதே மாதிரி பருப்பு சேர்த்து கூட்டு கூட செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார், அவியல்லையும் சேர்க்கலாம், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற சிறுகிழங்கையும் சேர்த்துக்கலாம். 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த கிழங்கு நல்லா வெந்துடும். ரொம்பலாம் டைம் எடுக்காது. இந்த கிழங்கு வேகும்போது ஒரு நல்ல வாசனை வரும். இந்த கிழங்கு சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இதோட டேஸ்ட்டும் மணமும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு
ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. அது நல்லா வேகட்டும். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தெளித்தா போதும். மருத்துவ குணங்களும் உடம்புக்கு தேவையான சத்துக்களும் இந்த சிறுகிழங்கில் நிறையவே இருக்குது. இந்த சிறுகிழங்கு சாப்பிட்றதுனால நம்ம வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கின்னும் ஒரு நல்ல ஒரு பொலிவு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த சிறுகிழங்கோட டேஸ்ட்டுக்கும் வாசனைக்காகவுமே நம்ம இதை சாப்பிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கிழங்கு நல்லா வேகட்டும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். இடையில ஒரு தடவை திறந்து பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுருங்க. சிலர் இந்த கிழங்கை முழுசாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தோல் எடுத்துகிட்டு பொரியல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட இருக்காது. நான் சொல்லி கொடுத்த மாதிரி செய்யும்போது கிழங்கு வேகும்போது நல்ல வாசனை வரும். இப்போது சிறுகிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வச்சு கிளறக்கூடாது. அதனால் கிழங்கெல்லாம் வெந்து ரெடியானதுக்கப்புறமா கடைசியாக தான் தேங்காய் சேர்த்துட்டு கலந்து விடணும். கிழங்கோட வாசமும் சீரகத்தோட வாசமும் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்குது. டேஸ்டியான சிறுகிழங்கு பொரியல் ரெடி. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் கட்டாயம் இந்த சீசனில் சிறுகிழங்கு வாங்கி செஞ்சு பாருங்கள். சாம்பார் ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிறுகிழங்கு பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.